இந்த பசங்களுக்கு எதைத்தான் கொடுத்து வளர்த்துறது, என்ன கொடுத்தாலும் உடம்பே போட மாட்டேங்குது, குச்சி மாதிரி இருக்காங்க, காத்து மாதிரி இருக்கு தூக்கும் போதெல்லாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தை பிறந்தனே தாய்ப்பால் நிறுத்தும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ராகி தான் சூஸ் பண்ணுவோம். அந்த ராகியை முளை கட்டி வச்சு இந்த மாதிரி சிம்பிளா பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சாக்கோ ராகி மால்ட் செஞ்சு டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜம்முன்னு உடம்பு வரும். இந்த ராகி ஃபர்ஸ்ட் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில ஒரு ஈரல துண்டு எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. 2 நாள் சூப்பரா முளைச்சு வந்துடும். இந்த முளைச்ச ராகியை 2 நாள் நல்லா வெயில காய வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். இன்னொரு கடாய் ஹீட் பண்ணிட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மூணுமே சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே மக்கனா ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சத்துக்களை இன்னும் நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இது கூட ட்ரை பேரிச்சங்காய், வாசனைக்காக சுக்கு ஏலக்காய், டேஸ்ட்டுக்காக பனங்கற்கண்டு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமா மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை குழந்தைங்க கேட்டு வாங்கி குடிக்கிறதுக்காக கொஞ்சமா சோக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சோக்கோ ராகி மால்ட் ரெடி. அட இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாது, இது ப்ராடக்டாவே கிடைச்சா பரவாயில்ல நினைக்கிறவங்க நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இதே ப்ராசஸ்ல இவங்க ஸ்ப்ரவுட்டட் ராகி சோக்கோ மால்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க் கம் பண்ணுங்க, நானே உங்க டீமுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இவங்க வெப்சைட் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.